அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பைத்துல் ஹக்கோட 6வது நோட்டு 2024 ஏப்ரலில் போட்டது. மாஷா அல்லாஹ். அடுத்து 2025 வருது. என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள், இவ்வளவு உதவிகளை நம்ம செஞ்சுருக்கோம் முழு ஆதாரத்தோடு. மாஷா அல்லாஹ், சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வவுச்சர்ஸு, கணக்குகள், இது எல்லாத்தையுமே என்னால் வெளிப்படையாக காட்ட முடியலை. சில விஷயங்களை மட்டும் நான் அதில் காட்டுறேன். லாஸ்ட்டாக இன்றைக்கி அனுப்பின 2 விஷயத்தை மட்டும் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், 28ஆம் தேதி இன்றைக்கி மருத்துவ உதவி சென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபார்வேர்ட் மெசேஜ், அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபார்வேர்ட் மெசேஜுங்கிறது நமக்கு எப்பொழுதுமே ஒரு மெசேஜஸ் வரும்ல, அதுதான். இவர் வந்து அறுவை சிகிச்சைக்காக, அதாவது ஹார்ட் அறுவை சிகிச்சைக்காக இவர் கொடுத்தது ஃபார்வர்ட் மெசேஜ். அதுக்கான இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து வட்டியால் பாதிக்கப்பட்டவங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்களேன், முகவரி யார் சொன்னாங்கங்கிறது வரைக்கும் இருக்கும். யார் சொன்னாங்க, எப்போ அனுப்பணும் பணம், எது மூலமாக அனுப்பணும், அக்கௌண்ட் மூலமாகவா, எவ்வளோ பணம் அனுப்பணும், எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். கேட்டவங்கள வெறும் கையோடு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலேயே நம்ம இதை செய்கிறோம். இது போல் பலவிதமான உதவிகள். இங்கே பாருங்கள், இது மாதிரி 6 நோட்டு எங்கள்கிட்ட இருக்குது. இந்த பில்லு, இதெல்லாம் என்ன பில்லு அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம். எதையுமே வெளிப்படையாக என்னால் காட்ட முடியல. நேரடியாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அதை நாங்கள் வெளிப்படையாக காட்டுவோம். இதில் ஒரே ஒரு உதவியை மட்டும் நான் காட்டுறேன். அவங்களோட அட்ரஸை மட்டும் மறைச்சிட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன். இதில் 3000 ரூபா வாழ்வாதாரம் நோய்க்காக கொடுக்கப்பட்டது. இது வந்து பைத்துல் ஹக்கோட வவுச்சர். இதில் வந்து கை நாட்டு இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த கொடுக்கப்பட்ட நபருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதனால் நம்ம கை நாட்டு வாங்கிடுவோம். எப்படியா இருந்தாலும் யார் ப்ரிப்பேர் பண்ணது, இந்த பில்லை அப்ரூவ்டு யார் பண்ணது, அவங்க வாங்கினவங்க யார் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பொழுதுமே இதை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்குறது வழக்கம். அப்புறம் வந்து இதை வந்து நான் லாங் பொசிஷனில் காட்டுறேன். இதில் பாருங்கள், இது வந்து மளிகை பொருள் கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டு இது, சரியா? இதில் அட்ரஸை மட்டும் நான் மறைச்சிட்டு காட்டுறேன். இப்போ இத்தனை பேருக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் மளிகை பொருள், 11 பேருக்கு. ஓகேவா? இந்த அமௌண்ட்டு நமக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த மளிகை பொருள் உதவி யாருக்கு போகும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆண் துணை இருந்தும் அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பணத்தை நம்ம கொடுத்தா கூட அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி மளிகை பொருள் போகும். இந்த மளிகை பொருள் வந்து எப்போ கொடுத்தோம் அப்படிங்கிற பில்லு வரைக்கும் இதில் ஒட்டப்பட்டிருக்கும். இது போல் என்னென்ன நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோமோ அத்தனையும் ஒட்டப்பட்டிருக்கும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லோரும் நன்மையை தேடி போய் செய்வாங்க. ஆனால் அல்லாஹு தாலா எங்களுக்கு வந்து நன்மையை டெய்லி செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே வவுச்சர்ஸு. நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் காட்டுறேன். இப்போ எல்லா விஷயத்துக்கான கணக்குகளும் லாஸ்ட்டாக 2 சொன்னேன் இல்லையா? இப்போ வட்டியால் பாதிக்கப்பட்டவங்க யார் சொன்னதுங்கிறது வரைக்கும் நமக்கு இருக்கும். இப்போ வாழ்வாதார உதவி இவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்மின்ஸ் கொடுத்ததாக இருக்கும். நேரடியாக போய் ஆய்வு செய்யப்பட்டதாக இருக்கும். இது போல் இப்போ ஒரு மதரசாக்கு உதவி கேட்டது, அதெல்லாமே இதில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஃபார்வர்ட் மெசேஜஸையும் நம்ம வந்து எப்பொழுதும் விட்டு வைக்கிறது இல்லை. நமக்கு மாதம் உதவியும் போயிடும். அதே போல் நமக்கு என்ன செய்கிறோம், இந்த மாதிரி உதவிகளையும் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்காக நம்ம பைத்துல் ஹக்கை நடத்தலை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ இருக்கிற பணத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் கொடுக்குற இந்த 100 ரூபாயில் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறோன்னு நினைக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது 6 நோட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 6வது நோட்டு இது. மாஷா அல்லாஹ், நம்ம எவ்வளோ உதவி இந்த 100 ரூபாயில் செஞ்சுருப்போம். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு துவா கிடச்சிருக்காதா? அதில் ஒருத்தர் கையேந்துனா கூட நம்ம சொர்க்கவாசி ஆகிட முடியாதா? மாஷா அல்லாஹ், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.